உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பான தேவஜனங்களே, உங்களை வாழ்த்துகிறோம். இந்த புதிய வருஷத்தில் புதிய புதிய வாக்குத்தத்தங்களும் புதிய புதிய அடையாளங்களும் புதிய புதிய ஆசீர்வாதங்களும் புதிய புதிய மேன்மைகளும் நமது வாழ்வை வந்து சூழும்படி தேவன் செய்திருக்கிறார். பாவத்தை வெறுத்து, அநியாய அக்கிரமங்களை வெறுத்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய ஆவியால் கழுவப்பட்ட ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும் ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு எதிர்காலத்தை இந்த புது ஆண்டில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். எல்லாவற்றையும் புதிதாய் நாம் பெற விரும்புகிறோம். அதுபோல புதிய குடும்ப ஐக்கியத்தையும் நாம் உருவாக்க விரும்புவது மிக அவசியம் அல்லவா? இன்றைய நாளிலே ஆவியானவர் அதை குறித்து தான் நம்மிடத்தில் பேசுகிறார். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, பின் ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. ஏன் தேவனாகிய கடவுள் இந்த உலகத்தில் ஒரு குடும்பத்தை உண்டாக்கினார்? ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவர்களை கணவனும் மனைவியுமாக ஒரு குடும்பத்தை உண்டாக்கி அந்த ஒரு குடும்பத்திலிருந்து இன்றைக்கு முழு உலகில் உள்ள மனித இனமே பிறக்கும்படி இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். ஏன் என்றால் தெய்வ பக்தி உள்ள சந்ததி வருவதற்காக தான். ஒரு கணவன் தெய்வ பக்தி உள்ளவனாக, மனைவி தெய்வ பக்தி உள்ளவளாக அவர்கள் அர்ப்பணித்து வாழும்போது அவர்கள் பிள்ளைகள் தெய்வ பக்தி உள்ளவர்களாகவே அவர்கள் வளருகிறார்கள். என் அன்பானவர்களே, இதுதான் தேவன் குடும்பங்களை உருவாக்கினது. ஆக ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களும் மறுபடியும் பிறந்த அனுபவம் பெற்றவர்கள். உலக பிரகாரமாகவோ சினிமா காட்டும் கதை போல, சீரியல் காட்டும் கதை போல, மற்றவர்கள் வாழ வாழ்க்கை போல ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. நாம் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய சத்தியமுள்ள தேவனுடைய அந்த நித்திய வாழ்வின் ஜனங்களாய் வாழ்கிற நம்மை பார்த்து தான் மற்றவர்கள் உலகில் உள்ள ஆவிக்குரிய அநேக சத்தியங்களை அவர்கள் கண்டு கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் தெய்வ பக்தி உள்ள சந்ததி உண்டாவதற்காக அவர் குடும்பத்தை உண்டாக்கினாராம். ஆகவே இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட, மீட்கப்பட்ட, கர்த்தராக இயேசுவை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிற, இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் தேவனுக்கு உகந்த பாத்திரங்களாக வாழ்வதை தேவன் இன்றைக்கும் அவர் புதிய ஆண்டிலே எதிர்பார்க்கிறார். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5வது 6வது வசனம் சொல்கிறது. தீமோத்தேயின் குடும்பத்தை பற்றி பவுல் ஆவியின் ஏவுதலால் எழுதுகிறார். அன்பு மகன் தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் இருக்கிற அந்த மாறாத உறுதியான விசுவாசம் முன்பு உன் பாட்டியாகி லோவிசால் இடத்தில் இருந்தது, பின்பு உன் தாயாகி ஐனிக்கால் இடத்தில் வந்தது. இப்போது அந்த அற்புதமான விசுவாசம், கர்த்தராக இயேசுவை பற்றி கொண்ட அந்த விசுவாசம் உன்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு விசுவாசம் 3 தலைமுறையில் நிலைத்திருக்கிறது பாருங்கள். இதுதான் தெய்வ பக்தி உள்ள ஒரு குடும்பம். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிற குடும்பங்கள் உள்ள பெரியோர்கள் உத்தம பெரியோர்களாக, நீதியின் பெரியோர்களாக, விசுவாசத்தில் நடக்கிறவர்களாக அவர்கள் மாற வேண்டும். அவர்களை பார்த்து அவர்கள் பிள்ளைகள் விசுவாசத்தின் ஜனங்களாய் மாறுவார்கள். அவர்களை பார்த்து அவர்கள் பிள்ளைகள் விசுவாசத்தின் ஜனங்களாய் மாறுவார்கள். இன்றைக்கல்ல, ஒரு நாள் உங்களுடைய முழங்கால் ஜெபத்தின் வல்லமையை உங்கள் பிள்ளைகள் அறிந்து கொள்வார்கள். அன்றைக்கு சாமுவேலோடு கர்த்தர் பேசினாரே, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சாமுவேலுடைய தாய் அன்னாள் தேவனிடத்தில் தினமும் ஜெபித்து கொண்டிருந்தாள். தேவனே, நீ கொடுத்த என் மகன் சாமுவேல் இடத்துல நீ பேசும் என்று சொல்லி அவள் ஜெபத்தை கேட்ட தேவன் ஒரு நாள் சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி அந்த தேசத்தின் செய்தியே சாமுவேல் இடத்துல தேவன் பேசிவிட்டார். என் அன்பானவர்களே,
இந்த புது வருஷத்தில் உங்களுடைய வீடு ஒரு ஜெப வீடாய் மாறட்டும், துதியின் வீடாய் மாறட்டும், வேதத்தை குடும்பமாக வாசித்து ஜெபிக்கிற வீடாய், கர்த்தராகிய இயேசுவுக்கு நன்றி சொல்கிற வீடாய் உங்கள் வீடு மாறட்டும். நீங்கள் ஜெபிக்க உங்கள் பிள்ளைகள் எல்லோரும் எங்கேயோ சுற்றிவிட்டு வரும்படி ஒரு நாளும் அனுமதிக்க வேண்டாம். உங்கள் குடும்ப ஜெபத்தை ஆரம்பியுங்கள். புதிய வீடு, புதிய ஆசீர்வாதம், புதிய அற்புதம், புதிய அடையாளம், புதிய தொழில், புது அபிஷேகம் என்று எல்லாவற்றையும் புதிதாக எதிர்பார்க்கிறவர்களே, இவை எல்லாவற்றையும் அனுபவிக்கிற உங்கள் குடும்பமும் புதிதாக மாற வேண்டியது மிக மிக அவசியம் இல்லையா? ஆகவே உங்கள் வீட்டுக்கு, நம் வீட்டுக்கு ஆண்டவர் இயேசு தலைவனாய் வர வேண்டும், ராஜாவாய் வர வேண்டும், தெய்வமாய் வர வேண்டும், தாய் தகப்பனாய் வர வேண்டும். நம்முடைய வீட்டை அவர் ஆளுகை செய்ய வேண்டும். ஒவ்வொரு கணவன், மனைவி, பிள்ளைகள், பெரியோர்கள் எல்லோரும் அந்த தேவனுடைய பாதத்தை வணங்க வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி அவரவருடைய தகுதிக்கு தக்கபடி அவரவர் நடக்க வேண்டும். விசுவாச பேச்சு, விசுவாச நடத்தை, விசுவாச ஜபம், விசுவாச வாழ்வு மகிமையானவைகளை உங்கள் வீட்டிலே கர்த்தர் கொண்டு வருவார். நாம் அர்ப்பணிப்போமா? குடும்பங்களை ஒப்பு கொடுப்போமா? திமோத்தேயின் குடும்பத்தை போல அந்த 3 தலைமுறையின் விசுவாசம் மாறாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாக இருந்தது. அப்படிப்பட்ட விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள குடும்பங்களை அர்ப்பணிப்போமா? நாம் ஜெபிப்போம். அன்பின் நேசரே, ஒரு குடும்பத்தை ஏன் உருவாக்குறீர்? தெய்வ பக்தி உள்ள சந்ததி வருவதற்காக என்று நீர் உம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறீர் வேதத்தில். உமக்கு கோடி நன்றி. இந்த புது வருஷத்தில் எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம், என்னோடு ஜெபிக்கிறவர்கள் குடும்பங்கள் எல்லாம் தெய்வ பக்தி உள்ள சந்ததியாய் மாறட்டும் ராஜா. ஒவ்வொரு கணவனை, மனைவியும், பிள்ளைகளையும் எங்கள் கர்த்தர் ஒரு விசை கூட தயவாய் தொடுவீராக. ஒவ்வொரு பெரியோர்களை தொடுவீராக. எல்லோரும் விசுவாச சந்ததிகளாய் மாறட்டும். ஒவ்வொரு வீடுகளும் ஜெப வீடுகளாய், துதி வீடுகளாய் மாறட்டும். இந்த குடும்பங்களை குறித்து கர்த்தர் என்ன திட்டம் வைத்தீரோ அதை நிறைவேற்றி முடிக்கிறீர். அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள் ஜெபிக்கிற வீடுகளை தேடி வரும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை செய்வீர். ஜெபிக்கிற வீட்டில்தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் உயர்வார்கள், கல்வியில், அறிவியல, ஒழுக்கத்தில். அதோடு மாத்திரமல்ல, ஊழியக்காரிகளாய் அவர்கள் தரிசனம் பெற்று எழும்புவார்கள். அப்படி நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.